நேர்களுக்கு வணக்கம். கலக்கலான மதகஜ ராஜா படத்தின் சினிமா விமர்சனம் வாங்க விரிவா பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் பெறுபவர்தான் விஷால். இவரது நடிப்பில் மதகஜ ராஜா என்ற திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு வெளியானது. சுந்தர் சி இயக்கத்திலும் ஜெமினி நிறுவனம் தயாரிப்பிலும் உருவான இந்த திரைப்படத்தில் அஞ்சலி, வரலட்சுமி, சரத்குமார், மனுபாலா, மணிவண்ணன், சந்தானம் போன்ற பல பிரபலங்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருந்தார். இந்த படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெளியாக இருந்தாலும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா சிரிங்க, அந்த அளவுக்கு மதகஜ ராஜா படம் மக்களை மகிழ்ச்சி படுத்தி இருக்கு. எதிரிகளை அடித்து பறக்க விடும் கட்டுமஸ்தான சிக்ஸ் பேக்ஸ், வில்லனிடம் போடும் தத்துவ பஞ்ச், நாயகிகளிடம் ரொமான்ஸ் என தீராத விளையாட்டு பிள்ளை காலத்து துரு நாயகனாக ரசிக்க வைக்கிறார் விஷால். இந்த படத்துல என்ன பேசினாலும் கவுண்டர் போட்டு சிரிக்க வைக்கும் சந்தானம். அதிலும் விண்டேஜ் மாடல் காமெடியனாக அவரது பாடி லாங்குவேஜ் மற்றும் பழைய பன்னீர் செல்வத்தை பார்த்த ஃபீல் தான். இந்த படத்தில் காமெடியனுக்கு இவர் ரொம்பவே அசத்தி இருக்கிறார். சுந்தர் சி படத்தின் நாயகிகளாக பாடலிலும் நகைச்சுவை காட்சிகளிலும் அஞ்சலியும் வரலட்சுமியும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை குறையில்லாமல் செய்திருக்கிறார்கள். அஞ்சலியின் அப்பாவாக வரும் சுவாமிநாதனும் சந்தானத்துடன் சேர்ந்து ஒரு கிச்சு கிச்சு காம்போவை வழங்கியிருக்கிறார். அமைச்சர் நல்லமுத்துவாக வரும் மனுபாலா வருகிற இடங்களில் எல்லாம் தனது முகப்பாவனைகளாலே சிரிப்பு பட்டாசை கொளுத்துகிறார். அவரோடு மறைந்த நடிகர்கள் மணிவண்ணன், செட்டிபாபு ஆகியோரையும் திரையில் பார்ப்பது மக்களுக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது. அவர்களும் இந்த படத்தில் ரொம்பவே நன்றாக நடித்திருக்கிறார்கள். இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி இசையில் விஷாலின் குரலில் 13 வருடங்களுக்கு முன்பே கேட்டடித்த டியர் லவ் ஒரு பாடல், கல்யாண வீடுகளில் ஒரு ரவுண்டு வந்த சிக்கப்புக்கு ரயிலு வண்டி ஆகிய பாடல்களை திரையரங்களை பார்ப்பது நாஸ்டாலஜியான ஒரு உணர்வை தருது. அதே போல ஒரு கமர்ஷியல் படத்துக்கான உணர்வை துள்ளலாக கொடுத்திருக்கிறது பின்னணி இசை. ஒளிப்பதிவாளர் ரிச்சர்ட் எம் நாதன் ஒளிப்பதிவில் சுமாக்கள் பறக்கும் சேசிங் சண்டை காட்சிகள், ரகலியான நகைச்சுவை எபிசோட், வெளிநாட்டு பீச் பாடல்களில் வரும் சில்க் அவுட் ஆகியவை சிறப்பான கோணங்களால் படமாக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஒளி உணர்வில் சற்றே திகட்டுகிற வெளிச்சம் ஆங்காங்கே எட்டி பார்க்கிறது. படத்தொகுப்பாளர் பிரவீன் KL, NP ஸ்ரீகாந்த் கூட்டணி ஸ்பிளிட் ஸ்கிரீன், மேஜ் கேட் என முடிந்த அளவுக்கு புதுமையாக வெட்டியோட்டியிருக்கிறார்கள். அடுத்து பல வருடங்களான படம் என்பதை மறைக்க இந்த புது எடிட்டிங் யுக்திகள், கலர் கிரேடிங்கள், மாற்றங்கள் ஆகியவற்றையும் முயன்றிருக்கிறார்கள். அதுவும் சிறப்பாகவே வேலை செய்திருக்கிறது. இருந்தும் இரண்டாம் பாதையின் முற்பகுதியின் நீளத்தை சற்றே குறைத்திருக்கலாம். பாடல் காட்சிகளில் போடப்பட்ட செட்கள் கலை இயக்குனர் குருராஜின் சிரத்தையை காட்டுகின்றன. இரண்டாம் பாதை ஆரம்பித்த சில நிமிடங்களில் வரும் ஹீரோ வில்லன் மோதலில் புதுமை இல்லாததால் டல் அடிக்க தொடங்க உடனே மீண்டும் திரைக்கதையில் நகைச்சுவை கூட்டணி இணைந்து சிரிங்க சிரிங்க சந்தோஷமா சிரிங்க என்ற கலகலப்பை கூட்டுகிறது. டைம் டிராவல் செய்தது போல இருந்தாலும் தன்னுடைய ஜானர் என்றுமே காலாவதியாகாது என்று காலரை தூக்குகிறது சுந்தர் சியின் இந்த திரைக்கதை. அதிலும் கடைசி 20 நிமிடங்களில் மனோபாலா, சந்தானம், நான் கடவுள் ராஜேந்திரன், விஷால் அடிக்கும் லூட்டியில் அரங்கம் சிரிப்பால் பொங்கி வழிகிறது. வில்லனுக்கும் நாயகனுக்கும் நடக்கும் போட்டி, அதன் வசனங்கள், எக்ஸ்ட்ரா லோர்ச்சோட்டைகள் போன்றவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம். ஆனாலும் இந்த படம் குடும்பத்தோட தியேட்டருக்கு சென்று பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தை தருவதில் குறைவில்லாமல் இருக்கும். இந்த படம் 9 நாள் வசூல் குறித்து தகவல் வெளியாக இருக்கு. இந்த படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெளிவந்தாலும் கூட 15 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படம் உலக அளவில் 9 நாட்களில் 45 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக சொல்லப்படுது. விரைவில் 50 கோடியை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவல் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருது. இதுபோன்ற சினிமா தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.